இந்த படத்துல குடிக்க கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை இயக்குனர் அவர்கள் கொடுத்திருக்காங்க சார். உண்மையிலேயே இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் குடிக்க மாட்டாங்க. அதற்கு காரணம் இயக்குனர் சுரேஷ் பாபு மட்டும் இல்ல, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் தான். இன்னைக்கு போதை இல்லாத தமிழகமாக தமிழ்நாட்டை மாற்றிக்கொண்டு வருகிறார் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் சார் அவர்கள். ஆனா நீங்க அவரோட ஆட்சியை குறை சொல்லணும் என்பதற்காக, கவுக்கணும் என்பதற்காக நீங்க வாலண்டியா ஒரு செல்போன் எடுத்துட்டு போய் ஒயின் ஷாப் வாசல்ல நின்று என்ன நீ எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குற, என்ன எக்ஸ்ட்ரா 20 ரூபா வாங்குற அப்படின்னு சொல்லி நீங்க அதே ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே. நான் இப்ப சொல்றேங்க, நீங்க சாப்பிடுறீங்கல்ல சோறு, அந்த சோறு வேகிறதுக்கு அடுப்பு எரியணும், அந்த அடுப்பு எரியறதுக்கு சிலிண்டர் வாங்கணும், அந்த சிலிண்டர் வாங்குறதுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. 50 rupees 50 ரூபா வாங்குறாங்க சிலிண்டருக்கு. எடுத்துட்டு வந்து போட்டாங்க. அதை பத்தி இது வரைக்கும் யாருன்னா வீடியோ போட்டிருப்பீங்களா? சாப்பிடுற சோறு, அந்த சோறுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. ஆனால் நீங்க குடிச்சு உங்க கிட்னி ஃபெயிலியரா போறதுக்கு, சாவுறதுக்கு, அதுக்கு நீங்க 10 ரூபா கொடுக்குறோம் 20 ரூபா கொடுக்காத வீடியோ போட்டு வர காட்டுறீங்களே. இது எந்த தங்கச்சி தட்டுக்கு தங்கச்சி, அந்த தங்கச்சி கை தட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த குடும்பம் நடத்துற சூழ்நிலை என்னன்னு தெரியும். ஒரு சிலிண்டருக்கு 50 ரூபா வாங்கும்போது அந்த 50 ரூபாயோட அருமை என்னன்றது அந்த தங்கச்சிக்கு தெரியும். ஆனால் ஒயின் ஷாப்ல போய் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு போய் சண்டை போட்டுக்கிட்டு, அதுக்கு போய் சண்டை போட்டுட்டு அதை ஒரு வீடியோ போட்டு நீங்க பிரபலமா பண்றீங்களா? இப்போ சொல்றேன், எந்த கொம்பன் நினைச்சாலும் தாவேக ஆட்சியை, விஜய் சாரோட ஆட்சி யாருமே தடுக்க முடியாதுங்க. அதற்கு உதாரணம் இந்த இன்ஸ்பெக்டர் சூர்யா. இன்ஸ்பெக்டர் சூர்யா இந்த படம் எனக்கு வந்து சில ஷாட்லாம் வந்து இயக்குனர் சுரேஷ் பாபு வந்து காமிச்சாரு போன்ல. வருகின்ற 23ஆம் தேதி அன்னைக்கு எப்படி ஜனநாயகன் படத்துல விஜய் சார் போலீஸ் கெட்டப்பு போட்டு தீய சக்தி எப்படி தூய சக்தியா மாத்துறாரோ, அதே மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் சூர்யா படத்திலையும் சுரேஷ் பாபு அவர்கள் தீய சக்தியை தூய சக்தியா மாத்துவாரு. நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். எமோஷனல் ஆவேன்னு நினைக்கிறேன். எனிவே இந்த படத்துல நடிச்சிருக்க அனைத்து கலைஞர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, இந்த படத்துல வந்து இப்ப எப்படி பாஷா படத்துல நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்ற ஒரு வசனம் இருக்குமோ, அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒரு வசனம் கண்டிப்பாக அது ஹிட் ஆயிட்டே இருக்கணும். அது சிலையை கொடுப்பா எங்க சுரேஷ் பாபு சார், இங்க வாங்க வாங்க வாங்க, டக்குன்னு வாங்க, பசிக்குது. யார் அந்த தீய சக்தி? இந்த படத்துல இன்ஸ்பெக்டர் சூர்யா படத்துல சுரேஷ் பாபு அவர்கள் இந்த இன்ஸ்பெக்டர் வேஷத்துல இந்த சிலை கடத்தல் இதை பத்தி தான் ஒரு கதை சொல்லியிருக்காரு. ஸோ இவருக்கு இந்த நேரத்தில் இந்த சிலையை பரிசாக கொடுக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த படத்துல ஒரு சிறப்பான வசனம் ஒன்று இருக்கு. அதை நான் சொல்றதை விட கதாநாயகன் சுரேஷ் பாபு அவர்கள் சொன்னா நல்லா இருக்கும். நீங்க சொன்னா தப்பு பண்ற எவனா இருந்தாலும் இந்த சூர்யாவோட பார்வையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. தப்பு பண்றவன் எவனா இருந்தாலும் இந்த சூர்யாவோட பார்வையிலிருந்து தப்பவே முடியாது. சூப்பர் சூப்பர். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? பசியில் சத்தமே காணும். நான் சத்தமாக தான் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே இருந்தால் எந்த சத்தமும் வரல. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என் பேர் சோனியா. இந்த படத்தில் நான் ஒரு ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 2-way ஸ்டோரி மாதிரி. ஸோ நானும் என்னோடய கேரக்டரை பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு சான்ஸ் கொடுத்த சுரேஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அவர் எப்போவுமே சொல்லுவார், நான் பல பேர் பார்த்துருக்கோம், பட் எங்களுக்கு யாருமே சாட்டிஸ்ஃபை ஆகலை, பட் பண்ணதுக்கப்புறம் உங்களவுக்கு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவார். ஸோ அதை நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதை கரெக்டாக பண்ணியிருக்கேனா இல்லையான்னு தேட்டரில் நீங்களும் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த சப்போர்ட்டை எப்போவுமே கொடுக்கணும் எங்களுக்காக, எங்களுக்கும் எங்கள் டீமுக்கும் எப்போவுமே உங்களோட சப்போர்ட் தேவை. தேங்க்யூ. இந்த படத்தை பற்றி நான் எதுவுமே சொல்லலை.
நான் இது வரைக்கும் பேசினேன் படத்துடைய கதையை எதுவுமே சொல்லலை. மக்களாகிய நீங்கள் தான் இந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லணும். நான் வந்து இது வரைக்கும் உலக வரலாற்றிலே வராத படத்தை நான் எடுத்திருக்கேன்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லா கதையும் எம்ஜிஆர் காலத்திலும் ரஜினி காலத்திலையும் விஜய் காலத்திலையும் பண்ணிட்டாங்க. அதில் நாங்கள் என்ன பண்ணோம் பெஸ்ட்டாக மக்களுக்கு என்ன பண்ணோம்? ஏன்னா நாங்கள் ஒரு படம் பண்ணுறப்பையும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறப்போ ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறோம். வந்தோமா ஒரு படம் பண்ணோமா போனோமான்னு இருக்கக்கூடாது. அந்த படத்தால் ஒரு 4 பேராவது ஏதாவது ஒரு மாற்றம் வரட்டுமே அப்படின்னு நாங்கள் நினைப்போம். ஏன்னா நாங்கள் பிஞ்சு மனசு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறப்ப சிகரெட்டை பற்றி நாங்கள் ஒரு விழிப்புணர்வு எடுத்தோம். அதனால் ஒரு 4-5 பேர் சிகரெட்டு பிடிக்கிறதே விட்டுட்டாங்க. இது பெரிய கிளாப்பே நீங்கள் பண்ணலாம். என்கிட்ட வந்து சொல்லிட்டு ஒரு குழந்தை நான் சிகரெட் பிடிக்கிறத பார்த்துட்டு ஒரு குழந்தை முன்னாடி அவங்க வருங்காலத்தில் சிகரெட் பிடிப்பாங்களோன்னு பயந்துட்டு நான் நிறுத்திட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆடியோலாம் யூடியூப்லேயே இருக்குது. அப்போ ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். அதே போல் ஒரு 5 ரூபாய் காயின் பிஞ்சு மனசு பார்ட் 2ன்னு ஒன்று பண்ணோம். 5 ரூபாய் காயின் ஒரு நம்ம தெரியாமல் ஒரு கடையில் வாங்கிட்டோம், அதை திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லி ஒரு போலீஸ் லஞ்சம் வாங்குறத நிறுத்தணும், அதுக்கும் அவார்டு வாங்கணும். அதுலேயும் நிறைய பேர் திரும்பினாங்க. இன்னொரு விஷயம், இது குடி சம்பந்தப்பட்ட படம். இதிலும் கண்டிப்பாக மாற்றம் உருவாகும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் ஒரு மாற்றமும் உருவாயிடுச்சு. ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஓப்பனாக சொல்லிடுறார், ஒரு பீர் வாங்கிட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடிட்டிங் பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் என்ன ஆகுதுன்னா இதில் இருக்கிற சீனை திரும்ப 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 பார்க்க அவருக்கு ஒரு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. அந்த பீரை ஒரு 3-4 நாள் தொடவே இல்லையா. குடிக்கலான்னு போறாராம், திறக்கிறாராம், தொட முடியலையா. என்கிட்ட வந்து சொல்ல, ஆனால் எனக்கு ஒரு மாதிரியா அப்செட் ஆயிடுச்சு. நான் அந்த சீனெல்லாம் பார்த்துட்டு இப்படி குடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அது திறக்கிறேன் மூடுறான அந்த பீர் எடுத்து குடிக்கலனா அப்படின்னு சொன்னான். எனக்கு அப்போ மெய் சிலுத்துருச்சு எனக்கு. அப்போ ஒரு சாதாரண ஒரு எடிட்டட் வேர்ஷன் படம் பார்த்துட்டே ஒரு மாற்றம் உருவாக தொடங்குதுன்னா அதுவும் அவர் சொல்றாரு, சரி யார்ட்டையாவது கொடுத்தலான்னு பார்த்தாலும் அதுவும் தப்பாயிடுமே, நம்மளால ஒருத்தருக்கு வந்து குடியை உருவாக்கின மாதிரி ஆயிடுமேன்னு சொல்லிட்டு யாருக்கும் கொடுக்கலண்ணா. அப்ப என்னதான்ப்பா பண்ண, அது உடைச்சிட்டுனா. அதுதான் என்னோட படத்துக்கு கிடைச்ச முதல் வெற்றி. அப்போ நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா ஒரு 4 பேர் திருந்தினா கூட நான் பண்ணதுக்கு ஒரு பெருமையா நினைக்கிறேன். 4 பேர் திருந்தினா போதும். இதுல டீ டோட்டலும் இருக்கிறாங்க என் படத்துல. ஐ எம் ஆல்சோ டீ டோட்டலர். வினோத் நன்னாரி வினோத் ஆல்சோ டீ டோட்டலர். இங்க படத்திலே கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கிட்ட டீ டோட்டலர், எந்த கெட்ட பழக்கம் இல்லாத இருக்கும். ஸோ நான் இதுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். ஆடியோ லான்ச் பண்ணிட்ட பிறகு இந்த படத்தில் இருக்கிற டீ டோட்டலரை மேலே ஏற்றி அவங்களுக்கு ஒரு சிறப்பு மரியாதை பண்ணணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்துட்டு திருந்திட்டேன், குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருந்தா அவங்களுக்கு தனியாக ஒரு ப்ரெஷ் ஷோ வச்சு அவங்களுக்கு ஒரு பாராட்டு விழா வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்தோமா ஒரு டைரக்டரா வந்து படம் பண்ணோமா, சம்பாதிச்சோமா, வியாபாரம் பண்ணோமா அப்படின்னு போகாம சமுதாயத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்க என்னால முடிஞ்சதை நான் எடுத்து வைக்கணும்னு நடிச்சு இந்த படத்தை எடுத்திருக்கோம். ஸோ ஒரு குடியால ஒரு குடும்பம் என்ன ஆகும் அப்படின்ற விஷயத்தை தான் கருவா வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும். பத்திரிகை நண்பர்களே, உங்க எல்லார்கிட்ட நான் ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கு நீங்கள் நினச்சிருக்கலாம், ஒரு மினி ஆடியோ லான்ச் மாதிரி ஆயிருக்கு, கரெக்டுங்களா? அதை செஞ்ச ப்ரொடியூசர் வடிவேலனுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய கிளாப் பண்ணலாம். ஏன்னா எங்களை நம்பி அவர் கூட நின்று, எங்கள் அண்ணன், ஆக்சுவலாக வடிவேலன் எங்கள் அண்ணன், என்னுடைய சகோதரர், அவர் வந்து நீ பண்ணுப்பா, உனக்கு என்ன வேணுமா பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து வடிவேலன், எங்கள் மாமாலாம் வந்து கூட வந்து, எங்கள் சித்தப்பா கூட இருக்க எல்லாரும் வந்து ஒத்துழைச்சு இந்த ஒரு படமாக உருவாக்கி இருக்கிறோம். இது வந்து கண்டிப்பாக மக்களுக்கு 4 பேருக்கு பிடிச்சா கூட எனக்கு போதும், அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். அப்படின்னு நடக்கும் நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.